அமெரிக்க இந்திய உறவில் சிக்கலா? குர்பத்வான் சிங் பன்னூன் யார்? அமெரிக்காவில் சீக்கிய பிரிவினைவாத தலைவர் குர்பத்வான் சிங்கை கொலை செய்ய இந்தியர் ஒருவர் முயற்சித்ததா அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. முன்னதா கனடாவை சேர்ந்த சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கிறதா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தாரு. இதனால இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவுல விரிசல் ஏற்பட்டுச்சு. இப்ப அதே போல இந்தியர் ஒருவர் மேல அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில சீக்கிய தலைவரை கொலை செய்ய முயற்சி செஞ்சதா நிகில் குப்தா அப்படின்ற இந்தியரை கைது செஞ்சு விசாரித்து வர்றாங்க. அமெரிக்காவோட இந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதா சொல்லி இருக்கு மத்திய அரசு. சீக்கியர் கொலை முயற்சி வழக்குல அமெரிக்க அரசு வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் என்ன? இதனால் அமெரிக்க இந்திய உறவில் விரிசல் ஏற்படுமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நீதிக்கான சீக்கியர்கள் அப்படின்ற அமைப்போட தலைவரா குர்பத்வான் சிங் பன்னூன் செயல்பட்டு வராரு. இந்த அமைப்பு அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிற நிலையில சீக்கியர்களுக்காக காலிஸ்தான் தனி நாடு கோரிக்கை வச்சுட்டு வரதா இந்த அமைப்பு மேல குற்றம் சாட்டப்படுது. மேலும் குர்பத்வான் சிங் மேல பல்வேறு பயங்கரவாத குற்றச்சாட்டு இருந்துட்டு வர நிலையில இந்திய புலனாய்வு அமைப்புகளால இவர் தேடப்பட்டு இருக்காரு. கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய 2 நாடுகள்லையும் இரட்டை குடியுரிமை வச்சுட்டு இருக்கிற இவர் இப்போ நியூயார்க்ல வசிச்சுட்டு வராரு. இவரை நிகில் குப்தா அப்படின்ற இந்தியர் கொலை செய்ய முயற்சித்ததா அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்காங்க. நிகில் குப்தா இந்திய அதிகாரிகளோட இணைஞ்சு சீக்கிய தலைவரான குர்பத்வான் சிங் பன்னூனை கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறதாகவும், ஆனா அந்த கொலை முயற்சி அமெரிக்க அதிகாரிகளால முறியடிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. கொலை முயற்சியில ஈடுபட்ட நிகில் குப்தா சர்வதேச போதைப் பொருள் மற்றும் ஆயுத கடத்தல்ல ஈடுபட்டவர்னு சொல்லப்படுது. இவரை செக் குடியரசுல கைது செய்திருக்கிறதாகவும் விரைவில் அமெரிக்கா கொண்டு வந்து விசாரிக்க இருக்கிறதாகவும் அமெரிக்கா தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சீக்கிய தலைவர் குர்பத்வான் சிங்கை கொலை செய்யறதுக்கு முன்பணமா $1,00,000 நிகில் குப்தாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அமெரிக்கா சொல்லியிருக்கு. இந்தியர் மேல அமெரிக்கா சுமத்திய இந்த குற்றச்சாட்டுக்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே சீக்கிய தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கனடாவில் கொலை செஞ்சதுக்கு இந்தியா மேல குற்றம் சாட்டியிருந்தாரு. கனடாவில் நடந்த சம்பவத்தை இந்திய அரசு சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அமெரிக்காவும் இதே போல குற்றம் சாட்டியிருக்கு. இந்த விவகாரம் இந்திய அரசை தீவிரமா எடுத்துக்கணும்னோ, இந்த சம்பவத்துக்கான வேர் பகுதியை தெரிஞ்சுக்க எங்களோட இந்தியா இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. இந்த கொலை முயற்சி விவகாரம் தொடர்பா இந்தியா கிட்ட அமெரிக்கா கவலை தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க குடிமகன் மேல கொலை முயற்சி மேற்கொள்வது ஒருபோதும் ஏத்துக்க முடியாதுன்னும், உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் அமெரிக்கர்களுக்கு யார் தீங்கு விளைவிக்க நினைச்சாலும் விசாரணை நடத்தப்படும்னு அமெரிக்க காவல்துறை தெரிவிச்சிருக்கு. குர்பத்வான் சிங் பன்னூனை கொலை செய்ய திட்டமிட்டதா இந்தியர் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறது தீவிரமான விஷயம். சர்வதேச அளவில் திட்டமிட்டு நடத்தப்படுற குற்ற சம்பவங்களோட பின்னணியை வெளிக்கொண்டு வர உயர்மட்ட அளவிலான விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்குன்னு இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்காரு. மேலும் வெளிப்படைத்தன்மையான முடிவுகளால அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்னோ, அமெரிக்கா தரப்புல இது தொடர்பா சில விவரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேசிய பாதுகாப்புக்கு இடையூறு விளைவிப்பதால இந்த விவகாரத்தை சம்பந்தப்பட்ட துறைகள் கவனமா கையாண்டு வரதாகவும், பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்கள்ல மேலும் எந்த தகவலையும் வெளிப்படையா பகிர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான வெளியுறவுத்துறை உறவு இதுநாள் வரை சுமூகமாய் இருந்து வருது. அமெரிக்கா இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறதால இந்தியா அமெரிக்கா உறவுல சிக்கல் ஏற்படுமான்னு கேள்வி எழுப்பப்பட்டு கவலை தெரிவிக்கப்படுது.
ஏற்கனவே கனடா அரசு இந்தியா மேல குற்றம் சாட்டியதுக்கு அப்புறமா இந்தியா கனடா உறவுல விரிசல் ஏற்பட்டுச்சு. விரிசல் ஏற்பட்டாலும் அங்க இருந்த இந்தியர்கள் எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. அமெரிக்கா இந்த விவகாரத்தை தீவிரமா எடுத்துட்டு இருக்கிற நிலையில இந்திய அரசும் இதை பத்தி விசாரிக்க குழு அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் அமெரிக்காவும் நல்லுறவுல இருக்கிறதுனால இந்த பிரச்சனை பெரிய சர்ச்சையாகாதுன்னே சொல்லப்படுது. ஆனாலும் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து இந்த விவகாரத்தை விசாரிச்சு பின்னணியில என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை கொண்டு வர முயற்சிக்கும்னு சொல்லப்படுது. அதை நோக்கி இரு நாடுகளும் நகர வேண்டியது அவசியமா பார்க்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.